நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபின் பிரைன், ஒரு மனிதன் நாசமாகட்டும். அவன் யார் என்று சொன்னால், மன் அத்ரக ரமலான, யார் ரமலானை அடைந்து கொண்டும் ஃபலம் யுக்ஃபர் லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், அல்லது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய அல்லது சபிக்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ரமலான் ஒரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான மாற்றம், நோக்கம், அடைவு என்னவென்றால், அவன் இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு தன்னாலான முயற்சிகளை பெற்றுக் கொள்ளணும். இந்த ரமலானில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு தூய மனிதனாக இந்த ரமலான் அவனை வழி அனுப்பணும் என்பதே இந்த ரமலானுடைய ஒரு அடைவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இஸ்திக்பார், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனிதன் இவ்வுலகிலும் மறுமையிலும் அவன் வெற்றி அடைவதற்கு, அவன் சுவனத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. அதனால் தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தால், அவருடைய பாசறை வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், இந்த இஸ்திக்பார் என்கிற இபாதத்தில் அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர்கள், ஒரு உயர்ந்த ஒரு முத்தகி, இறையச்சமுடையவர். அவர்களை போல நட்பண்புள்ளவர் யாரும் கிடையாது. சுவர்க்கத்தில் முதலாக நுழையக்கூடியவர்கள். இவ்வாறு பல்வேறு அந்தஸ்தை பெற்றுக் கொண்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தன்னை பற்றி எப்படி சொல்லுகிறார்கள்? வல்லாஹி இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸரஸ் மின் 70 மர்ரா. அல்லாஹ் மீது ஆணையாக, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70 தடவைகள் நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இஸ்திக்பார் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகின்ற போது, இன்னஹு லா யுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தில் ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற போது, வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு மஜ்லிஸில் அமர்ந்தால், ஒரு அமர்வில் நாங்கள் அவரோடு அமர்ந்து இருக்கின்ற போது நான் நபி அவர்களை அவதானிப்பேன். நபி அவர்கள் அந்த ஒரு அமர்விலேயே 100க்கு 100 தடவைகள் ரப்பிக்ஃபிர்லி வ அதூபு இலை, ரப்பிக்ஃபிர்லி வ அதூபு அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற இஸ்திக்பாரை ஒரு சபையில் நீங்கள் இருக்கின்ற போது நான் பக்கத்திலிருந்து எண்ணுவேன். நபி அவர்கள் 100 தடவைகள் சொல்வார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய செயலை அவதானித்து சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடம் இஸ்திக்பாரில் ஈடுபட்டிருக்கான்னு சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எனது நிலையும் உங்களது நிலையும் சற்று சீர்தூக்கி பாருங்க. நம்மால் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவம் நடக்குகிறது? நம்முடைய புலன் உறுப்புகளால், நமது நாவுகளால் எவ்வளவு பொய் பேசுகிறோம், மற்றவரை பற்றி புறம் பேசுகிறோம், ஆபாசமான வார்த்தைகள் கதைக்கிறோம், நம்முடைய காதுகளால் எவ்வளவு இஸ்லாம் தடுத்த விடயங்களை கேட்கிறோம். இவ்வாறு நம்மை நாம் ஒருமுறை முஹாசபா செய்து பார்த்தால் ஒரு நாளைக்கு நாம் பாவம் செய்கின்ற வீதம் அதிகம். இப்படி பலவீனமான ஈமானை சுமந்திருக்கிற நாம் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எத்தனை தடவைகள் இருக்கிறது? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே ஒரு நாளைக்கு 100 தடவைகள் செய்திருக்கிறான்னு சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்மை ஒரு முறை முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய அதிகமான சில முஸ்லிம்களுடைய இந்த இஸ்திக்பார் என்பது ஐவேளை தொழுகைக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 தடவை சொல்வதோடு அந்த இஸ்திக்பார் முடிவடைந்து விடுகிறது. அதுதான் நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு செய்கின்ற இஸ்திக்பாராக இருக்கிறது. ஆனால் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவைகள், ஒரு சஃபையில் இருந்தால் 100 தடவைகள் அவர்கள் இஸ்திக்பார் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த இஸ்திக்பார் மிக பெருமதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி, நான் ஒரு நாளைக்கு என்னால் முடிந்த அளவு 1000 தடவைகள் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்வேன் சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த இஸ்திக்பாருடைய பெருமதியை புரிந்து கொண்டார்கள். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய 2வது கலீஃபா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு இடத்தில் புகழ்ந்து பாராட்டப்பட்டவர். தனக்கு பின்னால் ஒரு நபியா வருவார் என்றால் அது உமராகத்தான் இருக்கும் என்று நபி அவர்கள் பல தடவைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்து சொல்கிறார். சுவர்க்கத்து நன்மாராயம் கூறப்பட்ட சுவர்க்கத்து நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய சக்ராத்துடைய நேரத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரண வேளையில் இருக்கின்ற போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, வைலி உம்மி, இந்த உமருக்கு நாசமாகட்டும், என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்காவிட்டால் இந்த உமர் நாசமாகி விடுவார் என்று இறுதி தருவாயிலும்
அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டியவர்களாக மரணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்கள், ஏன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது மிக வெகுமதியானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஒரு மனிதனும் கிடைத்து விட்டால் அதை விட உயர்ந்தபட்ச எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னித்து விட்டால் அவர் சுவர்க்கம் தான். அதனால் தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்க. அல்லாஹ் தஆலா எந்த நல்லமலை செய்தாலும் அதுக்கு கூலியாக அதை சொல்வான் தெரியுமா? லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. எந்த நற்கூலி நாம செய்தாலும் அதுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெகுமதி அது அவருடைய மன்னிப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அதை விட இந்த உலகிலும் மறுமையிலும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கு ஈடாக எதுவும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ரமலானுடைய அல்லாத காலங்களிலும் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத் இஸ்திக்பார். நாம் காணாமட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த இஸ்திக்பாரில் மிக உறுதியாக இருந்தார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, என்ற வாழ்க்கையில் நான் ஏதாவது கஷ்டங்கள், உள்ளத்தில் ஒரு நெருக்கடி வந்தால் நான் முதலாவது செய்கிற வேலை இஸ்திக்பார் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான்ல இருந்து நாம் இந்த இஸ்திக்பார் செய்வதற்கான ஒரு ஆரம்ப நிலை எடுத்துக்கொள்ளணும், உறுதி நிலை எடுத்துக்கொள்ளணும். ரமலான்ல சுபஹுக்கு பிறகு அல்லது நோன்பு துறக்கிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நேரத்தில் தொடர்ச்சியாக செய்வேன். இதை ரமலான் அல்லாத காலங்களிலும் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அடிப்படையாக உறுதியான நிலையில் இந்த இஸ்திக்பாரை நான் செய்வேன் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இந்த ரமலானில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்பார் செய்வதனால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப அன் தசுர்ர ஸஹீஃபதஹு. யார் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய ஏடுகளையும் அவரிடம் கொடுப்பான். இந்த உலகுடைய ரிசல்ட்ஸ், அந்த ஏடுகளை பார்த்து, தனது முடிவுகளை பார்த்து யார் சந்தோஷம் அடைய விரும்புகிறாரோ, அந்த ஏடுகளை பார்த்து நன்மைகள் அதிகமா இருக்கணும், சொர்க்கம் போகணும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் அதிகமாக இஸ்திக்பார் செய்யட்டும். நாங்க ரசூலுல்லாஹ் அப்ப நாளை மறுமையில் அந்த மஹ்ஷருடைய நிலையில் நமது ஏடுகள் வலது கையால் தரப்பட்டு நாம் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக இஸ்திக்பார் ஈடுபட வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்பார் என்பதை நமது குழந்தைகளுக்கு நாம் அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். மகனே, எனக்காக, பெற்றோராக நாம் அல்லது நம்ம மற்றவருக்கு எனக்காக நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க சொல்லிக் கொடுக்க. என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அவர் கேட்பார், ஐனஹாதா, இது என்ன? இது நான் செய்த அமல் இல்லையே, இதெல்லாம் நீங்க கிடைக்கும். மறுமையில அவருக்கு நிறைய அந்தஸ்துகள் கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்ப அவர் கேட்பார், இது நான் செய்த அமல் இல்லையே, இது என்ன அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவருக்கு சொல்லப்படும், இது உனது பிள்ளைகள் உனக்கு செய்த இஸ்திக்பார். ஒரு பிள்ளை, மகன் தனது தந்தைக்கு, யா அல்லாஹ், என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தாயுடைய பாவத்தை மன்னித்து விடு, இந்த உலகில் கேட்கின்ற அந்த இஸ்திக்பார் மறுமையில் அவரை சொர்க்கத்துடைய அந்தஸ்து உயர்த்தும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் நமது குழந்தைகளை சாலிகான முறையில், நமக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடிய முறையில் அந்த இஸ்திக்பாரை முக்கியத்துவத்தை நாம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்பார் என்பது மறுமையில் மாத்திரமல்ல, இந்த உலகிலும் நாம் எதிர்நோக்கின்ற அத்துணை கஷ்டங்களுக்கும் ஒரு நிவாரணியாக இருக்கிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் லஸிமல் இஸ்திக்பார, யார் இந்த இஸ்திக்பாரை, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தருவதை வளமையாக்கி கொள்கிறாரோ, அதை தொடர்ச்சியாக்கி கொள்கிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லஈகின் மஹ்ரஜா, அவர் எதிர்நோக்கின்ற ஒவ்வொரு நெருக்கடிக்கான விடுதலையும் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். அந்த உலகில் அவர் எந்த கஷ்டத்தை, நெருக்கடியை நோக்கினாலும் அவர் இஸ்திக்பார் என்கிற வணக்கத்தின் நிலையாக இருந்தால் அதற்கான விடுதலையை, அதற்கான அல்லாஹ் நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கான வழியை அல்லாஹ் தஆலா அவருக்கு எடுத்து கொடுப்பார். அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமின் குல்லி ஹம்மின் ஃபர்ஜா, அவர் எதிர்நோக்கின்ற எந்த சோதனைகளின், கஷ்டங்களின் போதும் அதற்கான நெருக்கடியிலிருந்து அவர் நெருக்கடியிலிருந்து அவர் விடுபடுவதற்கான வழியை அல்லாஹ் தஆலா காட்டி கொடுப்பான். யார் அந்த இஸ்திக்பார் என்ற வணக்கத்தின் நிலையாக தொடர்ச்சியாக செய்து வருகிறாரோ அவர் நினையாத வண்ணம் அவருக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த இஸ்திக்பார் என்கின்ற இபாதத் இது ஒரு சாதாரணமாக ஒரு இபாதத்தை நினைத்து விடக் கூடாது. இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது. இது நாளை மறுமையில் நமது சொர்க்கம் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடியது. இந்த உலகில் நாம் எதிர்நோக்கின்ற எந்த வகையான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இபாதத்தாக இந்த இஸ்திக்பார் இருக்கிறது. இந்த இஸ்திக்பார் செய்வதற்கு பொருத்தமான நேரமாக நாம் எல்லா நேரங்களையும் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை இந்த இஸ்திக்பார் செய்வதற்கு மிக பொருத்தமான நேரத்தை சொல்லித் தருகிறார். அது ரமலானும் நமக்கு ஒத்து போகிறது. நாம ரமலான் எல்லாரும் சஹருடைய நேரத்தில் எழும்புறோம். ஏனைய காலங்கள் எழும்புவான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ரமலானுடைய காலத்தில் 30 அல்ல 29 நாட்கள் நம்ம கட்டாயம் சஹருடைய நேரத்தில் நாம் எழும்புகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இஸ்திக்பாருக்கு
ஒரு பொருத்தமான நேரமாக எதை சொல்கிறார் என்றால் வபில் அஸ்ஹாரி ஹும் இஸ்தக்ஃபிரூன், அந்த சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 2 இடங்கள்ல சொல்லுவோம். அப்ப நாம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு மிக ஒரு பொருத்தமான நேரம் எது என்றால் இரவுடைய பிந்திய வேளை. நாம சஹருக்கு எழும்புகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நாம் இஸ்திக்பார் செய்வது மிக பொருத்தமான நேரம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி வருகிறான், நம்மை நோக்கி அல்லாஹ் அழைக்கிற நேரம். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள், என்னிடம் பாவம் மன்னிக்க கூடியவர்கள் யாரும் இருக்கிறீங்களா, நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி அழைக்கிற ஒரு அற்புதமான நேரம் தான் அந்த சஹருடைய நேரம். எனவே அந்த சஹருடைய நேரத்தில் நம்முடைய அதிகமானவர்கள் செய்கின்ற பிள்ளை என்ன தெரியுமா, நேரத்தை எழும்பி பெண்களை பொறுத்த வரைக்கும் அது சமையலுக்கு அந்த நேரம் போகும். ஆனா சமையல் முடிந்து நம்ம அல்லாஹ்வுடன் இஸ்திக்பார் செய்வதற்கு நமக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே சிலர் தூங்குறோம், அப்படி சிலர் முஸ்லீம் சேவையை போட்டு அதுல இருக்கிற நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எழுப்புறதுலே நேரம் போகுது. பெற்றோர்கள் கத்தி கத்தி எழுப்பி கடைசியா எழுப்பி சகர் செய்யறதா இருக்கிறது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இது நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு. ஏன் நம்ம ஏனைய காலங்களில் எழும்புறோமா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா இந்த ரமலானுடைய காலம் நம்ம கட்டாயம் எல்லோரும் எழும்புறோம். அந்த நேரத்தில் சுபஹுக்கு முன்னால் ஒரு 10 நிமிடங்கள் முன்னால் தனிமையாக இருந்து என் ரப்போடு உறவாடக்கூடிய என்னுடைய பாவங்களை முன்னிறுத்தி அல்லாஹ் அழைக்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிர், என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு தரக்கூடிய யாரும் இருக்கிறீங்களா வாங்க என்று அல்லாஹ் அழைக்கிற நேரத்தில் நம்முடைய பாவங்களை முன்னிறுத்தி அந்த இஸ்திக்ஃபார் ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு மனிதனம் எதிர்பார்க்கின்ற ஒரு நோக்கங்களில் மாற்றங்கள் ஒன்று என்னவென்றால் அவர் இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர் அதிக முயற்சி செய்ய வேண்டும். அந்த மன்னிப்பை பெற்றவராக இந்த ரமலானை வழி அனுப்ப வேண்டும். எனவே நாம் இஸ்திக்ஃபார் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரமலான் அல்லாத காலங்களிலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான இபாதத். இந்த இபாதத்தை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நாம் சொர்க்கத்தில் நுழைவதற்கு எல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.